செந்தில் பாலாஜி எப்படி நீ ஜெயிச்சிருவியா அப்படின்னு கேட்கறாங்க. உடனே ஒண்ணு ஞாபகப்படுத்தணும் நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல சிறந்த ஆட்சியை கொடுத்தவர் காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவரையே ஒரு சீனிவாசன்ற ஒரு சின்ன பையன் தான் தோக்கடிச்சான். காமராஜரையே தோக்கடிச்சிருக்காங்க. இவர் யாரு? மக்களுக்காக போராடி சிறைக்கு போயிட்டவரா? ஊழல்வாதி, ஊழல் பெருச்சாளி செந்தில் பாலாஜி. மக்கள் தோக்கடிச்சு எனக்கு அதிகாரத்தை கொடுக்க மாட்டாங்களா? செந்தில் பாலாஜி இந்த தொகுதியில நிக்கிறாரு, உங்களால ஜெயிக்க முடியுமா அப்படின்லாம் கேட்குறீங்க. நான் ஒரே ஒரு சவால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நான் விரும்புகிறேன். அவர் பெரிய அமைச்சர், முன்னாள் அமைச்சர். அவர் வந்து பெரிய நான் தான் அப்படின்ற மாதிரி செந்தில் பாலாஜி வந்துட்டாரு, நீ கோயம்புத்தூர் வந்து 10 தொகுதி வென்று எடுத்துருவோம் அப்படிலாம் வந்து பேசுகிறாங்க. ஒரே ஒரு சவால், என்ன சவால் நான் விடுறேன்னா, ₹1 காசு கொடுக்காம என்னை விட ஒத்த ஓட்டு செந்தில் பாலாஜி வாங்கிட்டாருன்னா நான் பொது வாழ்க்கையிலிருந்து நான் விளைவிக்கிறேன். நான் வந்து இன்னும் ஒரு படி நான் பொது வாழ்க்கையிலிருந்து விலகிறது தாண்டி நான் திமுக செந்தில் பாலாஜி தலைமையில் நான் இணைஞ்சுக்கிறேன். ஒரு ஓட்டு என்னை விட ஒரு பைசா கொடுக்காம, இலவச பொருட்கள் கொடுக்காம, கோடி பிரியாணி கொடுக்காம வாங்கிட்டாருன்னா நான் செந்தில் பாலாஜி தலைமையில் நான் திமுக சேர்ந்துக்கிறேன்.